இங்கே மெயினாக என்ன ஃபேமஸ்னால் டீ தான் ஃபேமஸ்ஸு, டீ எஸ்டேட் தான். இங்கே இருக்க எந்த ஃபால்ஸ்லையுமே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், அவ்வளோதான். கைஸ், இங்கே குரங்கு பாருங்களேன் எப்படி இருக்குது. என்ன குரங்கு இது? சிங்கவால் குரங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்வர் மாஸோட சிலை. இவர் தான் வந்து வால்பாறையை கண்டுபிடிச்சாராம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், வியூவு வேற மாதிரி இருக்கு. யப்பா கைஸ், மொத்த ஊரே தெரியுது கைஸ், வேற லெவலில் இருக்குது. தலனார் ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம் கைஸ். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது கைஸ், மொத்தம் 3 ஃபால்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற இடம் தான் வந்து வியூ பாயிண்டாமா. ஸோ இது ஃபுல்லாக 360 டிகிரியுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி சொல்ல போனோம்னா ஹே கைஸ், இன்றைக்கி வந்து டே 3 வால்பாறையில். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அத்திரப்பள்ளி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நேற்றே சொல்லியிருந்தா போல் ஆலையார் டேம் சைடு வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ தலைவர் ரெடி ஆகிட்டா, அவ்வளோதான். ஒரு முக்கியமான டே, ஃபோட்டோ ஷூட். எடுத்த ஃபோட்டோலாம் பத்தலை இன்னும். ஸோ இது ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே நிறைய பிளேசஸ் இருக்குது நம்ம போகிற சைடில். ஸோ அதெல்லாம் போய் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலனார் ஃபால்ஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போவோம், ஆலையா டேமு, தலனார் ஃபால்ஸு அது போல் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். அப்படியே போக என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரிப்பில் டே 4, நாளைக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டே இன் வால்பாறை. நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ட்ரிப்பில். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்? தலனார். அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்ணும். நான் உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு அப்படியே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக மோட்டோ விலாகிங்கில். வாங்க போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் யாரும் புதுசுனா நம்ம வந்துட்டு என்எம் வந்து ஜெயச்சந்திரன். ஸோ நான் வந்து ட்ராவல் விலாக்ஸ், மோட்டோ விலாக்ஸ், பைக் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்புறம் இந்த வால்பாறை சீரிஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான நமக்கு அழுத்தி ஆளில் போட்டுருங்க. ஸோ வாங்க போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப் ஒன்றும். என்னென்னா சின்னதாக ஒரு நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மட்காடை வரும்ல, ஸோ 2 சைடு மட்காடை ஹோல்ட் பண்ணுற நெட்டை. ஸோ அதை வந்து கொஞ்சம் கலண்டுருச்சு நேற்று. ஸோ அது உடஞ்சிட்டே இருந்துச்சு மட்காடு. நேற்று நம்ம அத்திரப்பள்ளி போய்ட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தப்போ. ஸோ அதுதான் வந்து இப்போ போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம், நெட்டு மாட்டிட்டு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மங்கி ஃபால்ஸுன்ட்டு ஆலையா டேம்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்தால் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. அது தண்ணி இருக்கானன்றது தெரியல, கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து தலனார் போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரோடுன்ட்டு ஒரு ரோடு, அது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ அங்கே வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இது வந்து சோலையா டேம் போகிற ரூட்டு. இந்த லெஃப்டில் திரும்பினீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம வந்துட்டு இந்த இது போகலாம். ஐ மீன் இப்போ நம்ம ரூட்டு தலனார், ஆலையார், அதாவது வால்பாறை விட்டு கீழே இறங்குறீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மண்டே. ஸோ இன்றைக்கி வந்து November 11. ஸோ விச் மீன்ஸ் இன்னிலேருந்து எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. டூரிஸ்ட் அவ்வளோவா இல்லை, வால்பாறை பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு கிளம்பிடுவோம். பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குங்க. வரவங்கள பார்த்திங்கன்னா தெரியும். வால்பாறை டு பொள்ளாச்சி, திருப்பூர், பல்லடம் எல்லா ஏரியாவிலேருந்தும் வால்பாறைக்கு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குது. ஸோ பஸ்ஸஸில் நீங்கள் வராமல் இருந்தாலும் வரலாம். கோயம்புத்தூர்லேருந்தும் வண்டி இருக்குது, எல்லா இடத்துலேருந்தும் வண்டி இருக்குதுங்க. இந்த டீ எஸ்டேட், இந்த வால்பாறையோட டீ எஸ்டேட்டில் தான் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க. சீரியஸ்லி சொல்ல போனோன்னா செம்மையாக இருக்குது. ஃபோட்டோக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது லிட்ரலி சொல்லணுன்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில் எல்லா விதமான கடைகளும் இருக்குதுங்க. டாக்டர் கிளினிக்குலேருந்து எல்லாமே இருக்குது. பழக்கடை, பூக்கடை, ஃபேன்சி ஸ்டோரு
எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எதனா வேணும்னா இங்கே வந்து வரண்டிங்க வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். அதே போல் இங்கே சாக்லேட்ஸ்லாமும் விற்கிறாங்க. பட் வந்து இங்கே சாக்லேட்ஸ் வந்து ஃபேமஸ் கிடையாது. ஐ மீன் இங்கே வந்து ஏதோ விலை வச்சு சாக்லேட் வந்து இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து நமக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால சாக்லேட் உருகாதுன்னு தான் சாக்லேட் விற்கிறாங்க. அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயினாக என்ன ஃபேமஸ்னால் டீ தான் ஃபேமஸ்ஸு. டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாக. ஸோ டீ பவுடர் தான் வந்து ஃபேமஸ். அது வந்து நாங்கள் ஈவினிங் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து வாங்கணும். இங்கே வந்தீங்கன்னா வால்பாறைக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தலைநார் போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸு. ஸோ போயிடலாம் ஒரு 1/2 ஹவரில். ஏன்னா இங்கே இருக்க எந்த ஃபால்ஸ்லையுமே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ டுவர்ட்ஸ் டவுன் இறங்கிட்டுருக்கோம் நம்ம. நாளைக்கு அந்த ரூட்டில் தான் நாளைக்கு டவுன் இறங்கணும். அதை நினச்சாலே மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண, யூ ஹேவ் டு கோ. இப்படியே ஊர் சுற்றிட்டே இருந்தா நாடுவடி வரி இதெல்லாம் தான் இருக்குது. பட் அது வந்து லைஃப் கிடையாது. என்ஜாய் பண்ணுறோம், வரோம், அவ்வளோதான். பாருங்க பைக்கர்ஸ்லாம் கிளம்புறாங்க. நீ தெரிஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு தான் போகிறோம். கைஸ் இங்கே குரங்கு பாருங்களேன் எப்படி இருக்குது. என்ன குரங்கு இது? சிங்கவால் குரங்கு. கைஸ் பார்த்தீரா, சிங்கவால் குரங்கு பார்த்தாச்சு. ஒரு ஆட்டோக்காரன் அண்ணங்கிட்ட கேட்டோம், இங்கே இந்த சைடு ஆலையா டேம் போகிற சைடு. ஆலையா டேமே போகாதீங்க, வேஸ்ட்டு. ஐ மீன் நம்ம ஏரி வரும்போது பார்த்தோம், அதுதான் ஆலையா டேம். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு விலாகில். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆலையா டேம். அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு நீங்கள் மேலே நின்று அந்த டேமோட வியூவை பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த டேம் கிட்டலாம் போக முடியாது. ஸோ அது வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே போல் இங்கே போகிறப்ப அனிமல்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதே போல் ஒரு சிங்கவால் குரங்கு பார்த்துட்டோம். அதே போல் வேறு எதனா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வியூவு. ஸோ அது காட்டுறதுக்கு தான் கேமரா ஆன் பண்ணேன். பயங்கரமாக இருக்குல்ல வியூவு, செமையாக இருக்குது கைஸ். வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 820 கிலோமீட்டர் கிட்ட 850 கிலோமீட்டர் கிட்ட மொத்தமாக ஓட்டியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கோன்னா ஒரு 151, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1001, 2500. இந்த ரோடு பாரு சூப்பராக இருக்குது கைஸ். இந்த ரோடு பாருங்களா சூப்பராக இல்லை? ஸ்ட்ரெயிட்டாக அடே இறங்கி அடே ஏறுது. இந்த வியூ பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குல்ல ஃபுல்லாக. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்ட் இருக்க மாதிரி, ஐ மீன் பனி இருக்க மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் டிஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி ஃபாக் ஆன மாதிரி இருக்குது மவுண்டன்ஸ்லாம் இங்கே. ஸோ இங்கே வியூ பயங்கரமாக இருக்கு. வியூ பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது கைஸ் வியூவு. சூப்பராக இருக்குது சார். ஏன்னா வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் வியூவு. வியூ செமையாக இல்லை? அழகா டீ எஸ்டேட்டு ஜம்முன்னு இதுப்பா. நேற்று சோலையா டேம் வரும்போது ஈவினிங் வந்தோம். ஸோ வந்துட்டு அந்த ஈவினிங் சன்செட்டில் ஆகிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து. ஸோ அது நான் இதுவில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில். ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்துட்டு நம்ம இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் உள்ளே போனீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து வால்பாறையில் இருக்கும். ஸோ அந்த வால்பாறையில் வந்து போட்டிருப்பேன் மென்ஷன் பண்ணி சோலையா டேம். அது பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு. ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏர்பின் பென்ஸ் உள்ள வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஏர்பின் பென்கிட்ட இறங்கணும். இறங்கினா தான் நம்ம வந்து இந்த தலைநார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து போய் பார்க்க முடியும். ஸோ அதான் போயிட்டுருக்கோம். ஸோ
ஸோ குளிர் வந்து சரியான குளிர் கைஸ். 5 ஏர்பின் பெண்ட் இறங்கியிருக்கோம். நம்ம வந்து 35th ஏர்பின் பெண்டில் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 10 ஏர்பின் பெண்ட்ஸ் கிட்டே போனோம். லியோபார்ட் சிறுத்தை கொண்ட ஊசி வளைவுன்னு போட்டிருக்காங்க. சிறுத்தையே காணோம். அது சும்மா அவங்க சும்மா எதனா பேர் வைக்கணும். இப்போது மற்ற ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னா இளங்கோவன் வளைவு அதை மாரி வச்சுருப்பான். அதான் ஐயோ அது தோசை காட்டாயிட்டான். ஆமாம் கைஸ் எதுவுமே பார்க்கல, ஸ்பாட் பண்ணல. வெறுப்பாகுது. ஒரு கட்டை அது சிறுத்தை, இது புலி, அடுத்து சிங்கம் வரும். ஐயோ சரியான காமெடியாக இருக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்வர் மாஸோட சிலை. இவர் தான் வந்து வால்பாறையை கண்டுபிடிச்சாராம். அதை காட்டுறாரு பாருங்க, அதான் வால்பாறை அப்படின்னு. டீத்தூள்லாம் இங்கே தான் விளையுது அப்படின்றத வந்து அவர் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காராமா. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், வியூவு வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு கைஸ் வியூவு. இங்கே பாருங்க, இந்த சைடு வியூ சூப்பராக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே சூப்பராக இருக்குது கைஸ். ப்ளேஸு சூப்பராக இருக்குது. அப்படியே முன்னாடி போடுங்க ப்ரோ வண்டியை. இங்கே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக அதோ அந்த கோடு மாதிரி தெரியுதா, அது வந்து நடந்து வர வழி டீ எஸ்டேட்டுக்கு. நம்ம வந்த வழி வந்து அதோ இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தலைநாறு. இப்போ அந்த மலை மேலே தான் நம்ம ஏறணும். அங்கே ஏறி போனால் தான் நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆமாம், இதில் தான் இறங்கணும். அப்போ போனால் வழியே இல்லையாடா. இதில் இறங்கி ரைட்டு திரும்பணும் போல். கரெக்டு. இதில் இறங்கி ரைட்டு திரும்பி அப்படியே அதில் போகணும். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம இதில் இறங்கி இந்த லெஃப்ட்டு திரும்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரைட்டு திரும்பணும். ஸோ இதில் ரைட்டு திரும்பி நம்ம இப்போ அந்த மலை மேலே வந்து ஏறி அப்படி போகணும். டாப் போகிறோம், வாங்க போகலாம். வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ஓடியாடுது பாப்பா. வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. செக் போஸ்ட் போல். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட். இது என்னென்னா கர்வாக்கல் வியூ பாயிண்ட்டு, கவரக்கல் அதுமாரி போட்டிருக்கு சம்திங். ஒரு வண்டிக்கு 100 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. மொத்தம் நாங்கள் 3 பேர், 2 வண்டின்னா 500 ரூபா இப்போ வாங்கிட்டாங்க. அதுவும் வந்து காசாக தான் கொடுக்கணும். ஜிபே அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபோன்பே ஜிபேலாம் காசாக தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சைடு வந்து தலைநார் வரீங்கன்னா கையில் கேஷாக கொண்டு வந்துடுங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங் கைஸ். இது வந்து வியூ பாயிண்ட் தானா, அந்த வியூ பாயிண்ட் ஒர்த்தாக இருக்குமா அதுதான் கேள்வி இப்போ. ஸோ அதை வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ எனக்கும் தெரில எப்படி இருக்குன்ட்டு, போய் பார்த்தா தான் தெரியும். ஏதோ 4 கிலோமீட்டர் போனோமாம்மா, அதுக்கு மேலே போகக்கூடாதாம்மா. அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குமா, அங்கே இருந்தே வியூ பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் செய்யணும். நான் அதெல்லாம் ஃபால்ஸுன்னு சொன்னார் ஆசிக் ப்ரோ. சரி நான் ஃபால்ஸ் போல் அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தா இந்த இது வியூ பாயிண்ட். எப்பா கைஸ், மொத்த ஊரே தெரியுது கைஸ். வேறு லெவலில் இருக்குது. வறுத்து வேறு லெவலில்.
வாவ் 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 ப்ரோ. கைஸ் அதோ தெரிது பாருங்க வாட்ச் டவர், அதோ அங்கே தெரிது. இது கிட்ட போய் காட்டுறேன் நான். ஆனால் இங்கே கேமரா ஆஃப் பண்ணவே மனசு வரல. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது வியூவு. ஸோ அம்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ், சீரியஸ்லி சொல்ல போனால். பாருங்க பயங்கரமாக இருக்குது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலனார் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தலனார் ஃபால்ஸு. அதுக்கப்புறம் தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது இந்த தண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அங்கே இருந்துச்சு. பட் அது வியூ பாயிண்ட்டே எங்களுக்கு தெரில. அது தாண்டி வந்துட்டோம். அது தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன், லோக்கல் அண்ணன் இருந்தார். அவர் ஃபால்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஃபால்ஸ் இருக்குது, அது பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. ஆனால் வியூ பாயிண்ட் நாங்கள் தாண்டி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அப்படியே சரி வந்துட்டோம், ஃபால்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு வந்தோம். ஸோ நல்லா தான் இருக்குது ஃபால்ஸு. ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட ஓடை அப்படியே அப்படி கீழே போயிட்டு அப்படியே அப்படி போகுது. ஸோ ஏறி வரும்போது ஒரு ஓடை இருந்துச்சு, அதோட இதுதான் இது சோர்ஸ். அதோட சோர்ஸ் இதுதான். நல்லா இருக்குது, தண்ணி நல்லா கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது கைஸ். இதுக்கு மேலேயும் இப்படி போகலாம், இப்படி போய் அப்படி போகலாம், அது மேலே போகலாம். நல்லா இருக்கு. ஆனால் அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு அங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். இது வரும் மச்சான் ஃபால்ஸு. இது என்ன ஃபால்ஸுன்னு தெரியலையே. அதான் அதில் ஒரு ஃபால்ஸ் போல் இது கைஸ். நம்ம அது கிட்டலாம் போக முடியாது, சும்மா இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம், அதுதான். இது அது தலனார் வாட்டர் ஃபால்ஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இது இங்கேருந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அதுவுமே அங்கேருந்து பார்க்கலாம், குளிக்கலாம். ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஜஸ்ட் இங்கேருந்து பார்க்கலாம், அவ்வளோதான். இதுதான் வியூ ஃபால்ஸ். இங்கேருந்து இப்படி கொட்டுது, அப்படியே கீழே போகுது. இங்கே 2 ஃபால்ஸ் இருக்குது, 2 ஃபால்ஸும் பார்த்தாச்சு, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வியூ பாயிண்ட் ரிட்டர்ன் ஆகிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான் அப்படியே போக வேண்டியதான். அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் வாட்டர் ஃபால்ஸ் ரோடுன்ட்டு. ஆனால் அது வாட்டர் ஃபால்ஸு கிடையாது, அது ரோடு பேர் மட்டும் அப்படி இருக்கும். அது என்னென்னு பார்க்கணும் கைஸ். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது கைஸ், மொத்தம் 3 ஃபால்ஸ் இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம் தான் வியூ பாயிண்டாமா. ஸோ இது ஃபுல்லாக 360 டிகிரியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி சொல்ல போனோம்னா வேற மாதிரி இருக்குது. ட்ரோன் எடுத்துகிட்டு வந்துவிட்டா பயங்கரமாக இருக்கும். ட்ரோன்லாம் இல்லை, இதெல்லாம் போய் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரோன் விட்டா நம்ம ஸோ காற்று செம்மையாடிக்குது. நான் பேசுறது கேட்குதானே தெரில. சுற்றி மலை, சுற்றி மலை, ஃபுல்லாக மழை தான். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி இப்போ அடுத்து வாட்டர் ஃபால்ஸு. இது பார்த்தீங்கன்னா அது கம்பிலாம் அப்படியே துரு பிடிச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கம்பிலாம் பாதி. அது இல்லாமல் இந்த கான்க்ரீட்டுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ ரொம்ப மழை பெஞ்சுன்னா ஊறி உடஞ்சிரும் போல். ஸோ இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வியூ பாயிண்ட்டாகவும் மாற்றலாம். வர வழியெலாம் கொஞ்சம் கம்பிலாம் போட்டு அது பண்ணலாம். ஒரு போர்டு வைக்கலாம், இதுதான் வியூ பாயிண்ட்டுன்ட்டு. இது ஏதோ பால் அடிச்ச பில்டிங் மாதிரி இருக்குது. இது வியூ பாயிண்ட்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிளேஸ் ஒர்த்தாக இருக்குது. அட்லீஸ்ட் இதுதான் வியூ பாயிண்ட்டு, தலனார் வியூ பாயிண்ட் அப்படின்னு வச்சா தான் இருப்போம். நாங்களே தெரியாமல் அப்படிக்கோ போயிட்டு தான் அப்புறம் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு வந்தோம். க்ரௌடே யாருமே இல்லை. அதுபோல் ஃபேமிலியும் யாரும் அவ்வளோ வரல, எல்லாம் பைக்கர்ஸ் தான் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் ரோடு அங்கே போயிடும். அங்கே போயிட்டு
அங்கே உங்களுக்கு காமிச்சிட்டு அவ்வளோதான். நாங்கள் எதனா டீ இருந்தால் எங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க நம்ம போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துகிட்டே இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குது. வியூ காட்டுறேன் பாருங்கள். சுவிட்சர்லாண்டு வேறு இருக்குது கைஸ், வேறு மாதிரி இருக்குது, வெறியாக இருக்குது. இந்த வியூ பார்த்துட்டு நிறுத்திட்டோம். வேறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான். ஒன்றுமே மிஸ்ட்டு போகல, கொஞ்சம் மிஸ்ட்டு இருக்குது. ஒரு பில்டிங்ஸ் இருக்குது. குட்டிங்க அப்படியே குடி விட்டுட்டியா வத்துக்குட்டி மாரி அங்கங்கே இருக்குது. அதுதான் ரோடு, அந்த ரோடு இப்படி வர்ற ரோடு. அப்படியே ஃபுல்லும் மழை தான், வேற மாதிரி இருக்குது. சரி மனசே வரல கைஸ் போகிறதுக்கு. இன்னொரு ஹாஃப் டே. ஆமாம், இங்கே படுத்து இங்கேயே வந்து படுத்து தூங்கிடலாம் போல், அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. சரிவா போகலாம். பார்த்துட்டே தான் இருக்கணும். நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரோடு போவாங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரோடு வந்து வந்துட்டோம். சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கான், ரீல்ஸுக்கு போடுறதுக்கு. சும்மா இதாக பாருங்கள், கண்டென்ட் கிரியேட்டராக சும்மா கிடையாது. இந்த மாதிரி வந்து குரலி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கணும் ரோட்டில். அது யாரும் இல்லாத போது தான் காட்டுறோம், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இதான் வாட்டர் ஃபால்ஸ் ரோடு, இதை போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறோம். அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து போகிறோம், ஐ மீன் ரூமுக்கு போகிறோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இதோட vlog வந்து இன்னையோட முடியுது இதோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ஃபால்ஸு வீடியோ வந்து அந்த ரோடோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அது vlog பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அதிங்க. அவ்வளோதான். இதோட நாளைக்கு வந்து நம்ம வந்து ரிட்டன் வந்து சென்னைக்கு போகிறோம். ஸோ போயிட்டோன்னா அவ்வளோதான், இந்த இதுவே முடிஞ்சிடும். ஸோ see you guys in another great video. Thanks for watching. Take care. Tata. Bye bye.